வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழிகள் பகுதி 6. வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற பழமொழி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. நிச்சயமாக இந்த பழமொழி ஓரளவுக்கு தெரிய வந்த பழமொழி தான். அதாவது 1000 பேரை கொன்னாதான், அவங்கள வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அவங்க அரை வைத்தியனாகவே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. சில பேர் இதை சமையலுக்கு கூட சொல்லுவாங்க. அதாவது நம்ம சமைக்கிற சமையலை சாப்பிட்டுட்டு பாதி பேருக்கு எதுவும் ஆனால் கூட அப்போ தான் நம்ம ஒரு நல்ல சமையல்காரனாக ஆக முடியுன்ற மாதிரி. ஆனால் இது சரியான பழமொழியா? இதுக்கான விளக்கம் சரியான விளக்கமா? வாங்க பார்க்கலாம். சரியான பழமொழி என்னென்னா, 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன். அதாவது இன்றைக்கி தான் நம்ம டாக்டர், எம்பிபிஎஸ், எம்எஸ், அந்த இதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட், இந்த மாதிரி அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் இருக்காங்க. அன்றைக்கு எல்லா ஊர்கள்லேயும் இருக்கக்கூடியவர் சித்த வைத்தியர், நாட்டு வைத்தியர்கள் தான். அப்படி அந்த நாட்டு வைத்தியர்கள் ஒரு சிறந்த வைத்தியன் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வேரோடைய, ஒவ்வொரு இலைகளுடைய, மூலிகைகளுடைய மகத்துவம் அறிந்தவர்களாக இருக்கணும். அதை தான் இந்த பழமொழி சொல்லுது. 1000 வேரை கொண்டவன், ஆயிரக்கணக்கான வேர்களுடைய மனத்தை வைத்தே, அதை முகர்ந்து பார்த்தே அது என்ன வேறு, அதோடைய மருத்துவ குணம் என்ன, அதை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம், யாருக்கு அதை கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அவங்க தான் அரை வைத்தியன். அதாவது வைத்தியத்துறையில், மருத்துவத்துறையில் பாதி கடலை கடந்தவங்க அப்படிங்கிறது இந்த பழமொழியோடைய பொருள். இந்த பழமொழியோடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.